வணக்கம். நான் தமிழன்பன். தற்பொழுது தமிழ்நாட்டு அரசியலில் மிக பரபரப்பாக அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் விஷயம் அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பதுதான். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைத்து கட்சிக்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்று செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கருத்து தெரிவித்தார். அந்த கருத்து தெரிவித்த உடனேயே தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு தொற்றியது. அதற்கு காரணம், பிரிந்து சென்றவர்கள் என்று அவர் பெயர் சொல்லாவிட்டாலும் அவர் குறிப்பிட்டது சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் என்பதுதான் பொதுமக்கள் புரிந்து கொண்டது. அவரும் அதை நினைத்துத்தான் சொன்னார். ஆனால் அந்த பெயர்களை அவர் சொல்லவில்லை. அதற்கு காரணம், அப்பொழுதே அவர்கள் ஒரு கேள்வி கேட்டதற்கு, யார் யாரையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று செங்கோட்டையனிடம் கேட்டதற்கு, அதை பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் என்கிற பதிலைத்தான் அவர் சொல்லியிருந்தார். அதற்கு காரணம், ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரை இவர்களெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று ஒரு அமைச்சர் நிர்பந்திப்பது அல்லது ஒரு தொண்டர் அல்லது ஒரு நிர்வாகி நிர்பந்திப்பது சரியாக இருக்காது என்கிற அடிப்படையில் அவருக்கான ஒரு இடம் கொடுத்து பொதுச் செயலாளர் அதை தீர்மானிப்பார் என்கிற இடத்தை, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு ஈகோவையும் தொட்டுவிடாமல் அவர் பதில் கூறியிருந்தார். அதே சமயம் இந்த விஷயத்துக்கு 10 நாட்கள் கெடு விதிக்கிறேன் என்று அவர் ஒரு கருத்தை சொன்னதுதான் பெரிய சர்ச்சையாகிவிட்டது. 10 நாட்கள் கெடு விதிக்கிறேன், அதற்குள் அவர் அந்த வேலையை செய்யவில்லை என்றால் நான் ஒத்த கருத்துள்ளவர்களோடு இணைந்து அந்த முயற்சியில் ஈடுபடுவேன் என்று அவர் சொன்னதுதான் பெரிய சர்ச்சைக்கான இடமாகிவிட்டது. அந்த இடத்தில் அந்த இதுவரை அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக 4 பிரிவுகளாக பிரிந்திருந்தாலும் அந்த பிரிந்து சென்றவர்கள் சசிகலா அவர்கள் அறிக்கை வெளியிடுவார்கள், ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுப்பார்கள், டிடிவி தினகரன் அவர்கள் கருத்து சொல்வார்கள். இப்படித்தான் இருந்து கொண்டிருந்தது. அதாவது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும், கட்சியை காப்பாற்ற முடியும் என்கிற கருத்து வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தது. எடப்பாடி அவர்களுடைய அணியில் இருந்த யாரும் வெளிப்படையாக இதுவரை இப்படி பேசியதில்லை. இம்முறை செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாக பேசிவிட்டார் என்றால் அவர் இப்படி பொது வழியில் பேசலாமா? ஒரு கருத்து இருந்தால் ஒரு கட்சிக்குள் இருந்தால் அந்த கட்சி நிர்வாக குழு கூட்டங்களில், செயற்குழு கூட்டங்களில் தான் பேசியிருக்க வேண்டும், பொது வழியில் பேசக்கூடாது என்கிற விமர்சனங்கள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அவர் பொது வெளியில் பேச காரணமே அந்த பேட்டியிலேயே அவர் சொன்னார், நாங்கள் ஒரு 6 பேர் அமைச்சர்கள் இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தினோம், அவர் அதை கண்டுகொள்ளவே இல்லை என்பதால் தான் இப்பொழுது நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கார். உண்மையும் அதாவது இன்றைக்கு அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தவரை அதிமுக தென் மாவட்டத்தின் பெரும்பான்மையான சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த கட்சி. அவர்கள்தான் அந்த கட்சியில் பெரும்பான்மையினர் என்கிற கருத்து நிலவி வந்தது. பெரும்பாலான பொறுப்புகளில், அதாவது சசிகலா அவர்கள் உட்பட பெரும்பாலான பொறுப்புகளில், முக்கிய பொறுப்புகளில் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே இருந்ததால் அந்த கருத்து உண்மைதான் என்கிற நிலையும் நீடித்து வந்தது. ஜெயலலிதா அவர்கள் மறைவு, சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்கிற நேரத்தில் திடீரென எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். அவர் முதலமைச்சர் ஆனவர்களுடன் இந்த கட்சி மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த பெரும்பான்மை சாதியைச் சேர்ந்தவர்கள் கைவசம் வந்துவிட்டது என்கிற கருத்து நிலவ தொடங்கியது. அதற்கு வலுச்சேர்ப்பது போல் எடப்பாடி அவர்களுக்கு அடுத்த நிலையில் திரு SP வேலுமணி அவர்களும் திரு தங்கமணி அவர்கள் என்று மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். முக்கிய முடிவுகளை அவர்கள் மட்டுமே கலந்து ஆலோசித்து எடுத்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இப்பொழுது கட்சி அதிமுகவை பொறுத்தவரை முன்பு தென் மாவட்ட மக்கள் கட்சியாக இருந்தது, இப்ப மேற்கு மாவட்ட கட்சிகள் பெரும்பான்மையாக, ஒரு பொது கருத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அப்படியான ஒரு தோற்றத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அல்ல, நான் சொல்வது மேற்கு மாவட்டங்களில், ஈரோடு, திருப்பூர், கோவை, சேலம் போன்ற மாவட்டங்களில் கூட அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட பலர் தயங்குகிறார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. அதற்கு காரணம், இந்த தேர்தலில் போட்டியிட்டால் கட்சி தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தாலும் கையில் இருந்து குறைந்தது 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண வேண்டும். அவ்வளவு பணத்தை செலவு பண்ணி நம்ம தோல்வி அடைகிறது நிச்சயம்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம கை காசு செலவு பண்ணிட்டு அல்லது கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு கடன்காரனா நீடிக்கணும்ன்றதுதான்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் மனநிலையாக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் மனநிலையாக இருக்கிறது என்பது அந்த கட்சிக்கு நெருக்கமானவர்கள், அந்த கட்சி நிர்வாகிகளோடு நெருக்கமானவர்கள் பலர் சொல்லிவிட்டார்கள் இந்த கருத்தை. ஈரோட்டில் உட்பட, ஈரோடு, கோயம்புத்தூர் உட்பட பல இடங்களில் இந்த நிலை நீடித்து வருகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தென் மாவட்டத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த தலைவர்களையும் கட்சிக்குள் ஒருங்கிணைத்தால்தான் கட்சிக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கும். அனைவரும் நம்பி, அதாவது ஆட்சி அமைப்பது, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது என்பது இரண்டாவது. அதிமுக என்கிற வலிமையான கட்சி அதே வலிமையோடு திகழ இந்த ஒற்றுமை அவசியம் என்பதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டரிடம் தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவர் வெளிப்படுத்துகிற கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் என்பதுதான் பொதுப்படையான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், சசிகலா அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தபோது, ஜெயலலிதா அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு சசிகலா குறைந்த காலத்தில் சசிகலா அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்த பொழுது அந்த பதவி அடுக்குகளில் இவர் 3வது 4வது இடத்தில் இருந்தார். திடீரென அவர் முதல் நிலைக்கு கொண்டு வரப்பட்டார், முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். முதலமைச்சராகி 4 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார். இப்பொழுது திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகள் பிரதான எதிர்கட்சி தலைவராக ஒரு அமைச்சருக்குரிய மதிப்போடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தை அவர் இழக்க வேண்டி வரும் என்பதால் அவர் இந்த ஒற்றுமைக்கு ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் கட்சிக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கு பின்னால் நாம் போய்விடுவோம், நாம் 4வது 5வது இடத்துக்கு போய்விடுவோம் என்கிற பயத்தின் காரணமாகவே அவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் என்பதுதான் எல்லோரும் சொல்கிற கருத்து. உண்மையும் அதில்தான் அடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இதுவரை வெளியில் இருந்து சொன்ன கருத்தை உள்ளிருந்தே திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி வெளிப்படையாக சொன்னார். அவர் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி இல்லை, கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாகவே இந்த கருத்தை வலியுறுத்தி வெளிப்படையாக சொல்லாமல், ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு தெரிகிற மாதிரி சில நிகழ்வுகளை செய்தார். பேட்டிகளில் மறைமுகமாக பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது இந்த கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கி வரப்போகிறது. இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கிறது. பாஜக கூட்டணியில் சேரவே மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட போய் சேர்ந்து விட்டார். அடுத்து இந்த ஒருங்கிணைப்புக்கும் அவர் ஒப்புக்கொள்வார். ஏனெனில் ஒப்புக்கொண்டால்தான் அதிமுக அந்த முழுமையான வாக்கு வங்கியை பெறும். இல்லாவிட்டால் தென் மாவட்டங்களில் பெரும்பான்மை சமுதாயத்தினரின் வாக்கை அந்த கட்சி இழக்கும். அது ஒட்டுமொத்த அதிமுகவுக்கு பலவீனமாகத்தான் போய் முடியும் என்பதுதான் பொதுப்படையான கருத்து. இரட்டை இலை இருந்தால் அந்த இடத்தில் எல்லோரும் இரட்டை இலைக்கு வாக்களித்து விடுவார்கள் என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு ஓபிஎஸ் அவர்கள் பொய்யாக்கினார். அவர் தனியாக சுயேட்சையாக போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்தார், பெரும்பான்மை வாக்கு பெற்றார், அதிமுகவை பின்னுக்கு தள்ளினார், இரட்டை இலையை பின்னுக்கு தள்ளினார் என்பது நடந்த உண்மை. அதனால் அந்த நோக்கில் இப்பொழுது பாஜக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் வெளியேறிவிட்டார்கள், அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். அவர்கள் ஒருவேளை தனி அணி அமைத்தாலோ அல்லது அவர்கள் இப்பொழுது கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜயினுடைய அணியில் போய் சேர்ந்தாலோ அதிமுக பாஜக கூட்டணி இயல்பாக 3ஆம் இடத்துக்கு போய்விடும் அல்லது காணாமல் போய்விடும் என்கிற நிலையில் இருக்கிறது. இதனால் பாஜகவை வலியுறுத்தி பாஜகவை பின்புலத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை நிர்பந்தித்து இந்த ஒருங்கிணைப்பை மேற்கொள்கிறது என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. பாஜகவினுடைய பின்புலத்தில் தான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த கருத்தை வெளிப்படையாக சொல்கிறார். அவர் சொல்லுக்கு ஏகப்பட்ட பேர் ஆதரவு தெரிவித்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 நிர்வாகிகள் இதுவரை நடக்காத மாதிரி அதிமுகவில் ஒரு கிளைக்கழக நிர்வாகிகள் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் வரை தங்களுடைய பதவிகளை விலகி கொண்டிருக்கிறார்கள், ராஜினாமா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக போன்ற ஒரு கட்சியில் ஒரு பொறுப்புக்கு வருவது என்பது எளிதாக நடந்துவிடக்கூடிய காரியம் இல்லை. ஒரு கிளைக்கழக செயலாளர் பொறுப்புக்கு வருவதே எளிதாக நடந்துவிட முடியாது. பல ஆண்டுகள் அதற்காக கடுமையாக உழைத்திருக்க வேண்டும், பொருட்செலவு செய்ய வேண்டும், பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட பொறுப்புக்கு வந்த ஒருவர் அந்த பொறுப்பை விட்டு விலகவே மாட்டார் எப்பொழுதும். அது மனித உளவியல். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு செங்கோட்டையன் சொன்ன கருத்துக்கு மதிப்பளித்து செங்கோட்டையனை கட்சியில் இருந்து அந்த பொறுப்புகளில் இருந்து நீக்கியவுடன் நாங்களும் விலகுகிறோம் என்று விலகி கொண்டிருக்கிறார்கள். இது இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வு அரசியலில். அந்த அளவுக்கு செங்கோட்டையனுக்கு இங்கு செல்வாக்கு இருக்கிறது என்பது செங்கோட்டையனுக்கான செல்வாக்கு அல்ல. அது
பின்னணியில் பாஜக இருக்கிறது, ஒன்றிய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற கருத்து சொல்லப்படுகிறது. ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று வலிமையாக சொல்வதாலும் நம்புவதாலும் அதற்கேற்ப அவர்களை இயக்குவதாலும் தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தில் தான் மிக நுட்பமாக ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இன்று 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 இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்று இந்த ஒரு செய்தித்தாள்களில் வந்த விஷயத்தை பார்த்தால், திடீரென சசிகலா அவர்கள் மேல் ஒரு வழக்கு, சிபிஐ மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை பதிவு செய்த ஒரு வழக்கு, அதனுடைய விவரங்கள் வெளியாகிறது. அந்த வழக்கு எப்பொழுது பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்றால் 2007ஆம் ஆண்டு நடந்த 2017 நடந்த பண மதிப்பு இழப்பு நாளில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நேரத்தில் அந்த பழைய பணங்களை வைத்து அவர் ஒரு தொழிற்சாலையை வாங்கினார் என்கிற வழக்கு. அது கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது என்று இன்றைக்கு செய்தி வருகிறது. அதாவது பாஜக அதிமுக ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்கு சசிகலா போன்றவர்கள் உள்ளே வந்தால் இயல்பாக அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்பார்கள் என்கிற நிலை நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென சசிகலா மீது ஒரு வழக்கு என்கிற ஒரு செய்தி வருகிறது. சசிகலா அந்த வழக்கில் மீண்டும் கைது செய்யப்படலாம், சிறைக்கு அனுப்பப்படலாம் என்கிற கருத்துக்கள்லாம் உலவ தொடங்குகிறது. அப்படியானால் பாஜக என்ன நினைக்கிறது? அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று செங்கோட்டையனை பாஜக தூண்டிவிடுவது உண்மை என்றால், இவ்வளவு நாள் இல்லாமல் திடீரென சசிகலாவை பற்றின ஒரு சசிகலாவை நம்பி செல்கிறவர்கள், சசிகலாவை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி எப்படி கசிவிடப்படுகிறது? இதிலிருந்து மிக நுட்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்று பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிற நிலையை மாற்றி அதிமுகவை அழித்து விட்டு பாஜக அந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று திட்டமிடுகிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வரையில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த தலைவர்களும் இருக்க வேண்டும், மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த தலைவர்களும் இருக்க வேண்டும், பெரும்பான்மை சமுதாயத்தின் அனைவரும் ஒரு அணியில் இருக்க வேண்டும். ஆனால் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று பாஜக திட்டமிடுகிறது. மூவரும் தனித்தனியாக இருக்க வேண்டும், ஆனால் தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. இவர்கள் மூவரும் இயல்பாக ஒன்று கூடிவிட்டால் நம்மை மதிக்க மாட்டார்கள், நாம் அவர்களை நிர்பந்திக்க முடியாது என்கிற உண்மையை தெளிவாக தெரிந்து கொண்டு பாஜக பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொண்டிருக்கிறது. ஒருவர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு கருத்தை சொல்வது, டிடிவி தினகரனிடம் இன்னொரு கருத்தை சொல்வது, ஓபிஎஸ் அவர்களிடம் இன்னொரு கருத்தை சொல்வது என்று பாஜக சூழ்ச்சி அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதனுடைய நாம் அறிகிற உண்மையாக இருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி உட்பட டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ் அவர்கள் அனைவரும் இந்த உண்மையை உணர்ந்து நம்மை அழிக்கும் சூழ்ச்சி, அதாவது அதிமுகவை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த இடத்தில் பாஜக உட்கார்வதற்கான சூழ்ச்சியை பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்கிற பார்வையிலிருந்து அவர்களோடு பாஜக நடத்தும் உரையாடலை அணுகினால் பல புதிய விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த எண்ணத்தில் அவர்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சியாக நிச்சயம் இருக்கும். ஏனெனில் இங்கு திமுக பிடிக்காதவர்கள் அதிமுக போட்டு போடுவார்கள், அதிமுக பிடிக்காதவர்கள் திமுக போட்டு போடுவார்கள் என்கிற நிலைதான் இருக்கிறது. இன்றைக்கு விஜய் வந்திருக்கிறார், வேறு கட்சிகள் இருக்கின்றன என்றாலும் அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை மக்களோட ஆதரவு எப்பொழுதுமே அவர்களை நம்பி பெரும்பான்மை மக்கள் போக மாட்டார்கள். இன்று வரை திமுகவும் அதிமுகவும் தான் ஒரு 30-35 விழுக்காடு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வலிமையான கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை இதுவரை இந்தியா ஒன்றியத்துக்குள் பல மாநிலங்களில் அந்த வேலையை செய்த பாஜக இப்பொழுது அதிமுகவை வைத்து தமிழ்நாட்டுக்குள்ளும் அந்த வேலையை செய்ய முற்படுகிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறவர் என்கிற பெயர் பெறுவதற்காக எல்லோரையும் தூக்கி எறிகிறார் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லோரையும் வெளியில் அனுப்பிவிட்டு கட்சியை பலவீனப்படுத்தி அவரையும் வெளியில் அனுப்பும் சூழ்ச்சியை பாஜக செய்கிறது. அதனால் பாஜகவை நம்பி அவர் இந்த வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்பதும், அதே இடத்தில் தான் திடீரென சசிகலா அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு செய்த துரோகத்தையும் மறந்து
நாம் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து இருந்தால்தான் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற பெரிய மனதுடன் இறங்கி வருகிற நேரத்தில் அப்படி இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து விட்டால் இவர் வலிமையானவராகி விடுவார், அவரையும் அந்த இடத்தில் விட்டுவிடக் கூடாது என்று பாஜக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த பார்வையில் இருந்து அனைவரும் பாஜகவை அணுகினால், பாஜக சொல்வதை கேட்காமல் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு வலிமையான அதிமுக அப்படியே கிடைக்கும். எப்பொழுதுமே ஒரு நாட்டுக்கு ஆளுங்கட்சியை விட ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டும் வலிமையாக இருந்தால்தான் அந்த நாடு சரியான பாதையில் செல்லும். எதிர்கட்சி பலவீனமாக ஆளுங்கட்சி மட்டும் வலிமையாக இருந்தால் அது மோசமான ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இப்பொழுது இந்திய ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வை நோக்கி நாட்டை செலுத்திவிடும் என்பதால் அதிமுக வலிமையாக இருப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்கிற அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், திரு OPS அவர்கள், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் அவர்கள் அனைவரும் பாஜகவின் சூழ்ச்சிக்கு பலியாகி விடாமல் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.